வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எஸ்எஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். தயவு செஞ்சு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு அடுத்தடுத்த எபிசோடுகளை எழுத ரொம்ப பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்னு சொல்லணும். ஸ்கிரீன்ல தெரியுற நம்ம கியூஆர் கோடு மூலமா சிவசங்கரி அக்கான்னு ஒருத்தவங்க கடந்த 2 நாளா தொடர்ந்து பேமெண்ட் அனுப்பியிருக்காங்க. நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காட்டின அந்த அன்புக்கும் நம்ம சேனல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சிவசங்கரி அக்கா. உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் கொடுக்கிற இந்த சின்ன சின்ன உதவிதான் நம்ம சேனலை ஓட வைக்குது. இதே மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிய அனுப்பி நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். சரி, போன எபிசோட்ல விஜய் சமைச்சு காவேரி அதை அன்பா சாப்பிட்டதை பார்த்தோம்ல. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம காவேரியோட கால் காயம் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். காலையில விடிஞ்சிருச்சுங்க. காவேரி பெட்ல உட்காந்து தன்னோட கொப்பளம் இருந்த காலை பாக்குறான். காயம் முழுசா ஆறி தோல் உறிஞ்சுகிட்டு இருக்கு. லேசா தரையில காலை ஊன்றி பாக்குறான். கொஞ்சம் கூட வலி இல்ல. அவ முகத்துல அவ்வளோ பெரிய நிம்மதி. அப்போ விஜய் கையில ஒரு காஃபி டம்ளரோட உள்ள வரான். என்ன மேடம், காலையே ரொம்ப ஆறாயிருங்க, நடக்கிறதுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சா செக் பண்றீங்களா? காவேரி சிரிச்சுக்கிட்டு எழுந்து நிக்கிறான். ஆமாங்க, ஃபுல்லா ஆறிடுச்சு. இனிமே நான் வழக்கம் போல நடக்கலாம். கிச்சனுக்கு போய் எல்லா வேலையும் பார்க்கலாம். விஜய் காஃபிய டேபிள்ல வச்சுட்டு அவளை பிடிச்சு இழுக்கிறான். அப்படியா சங்கதி? காயம் ஆறுனா நீ பாட்டுக்கு வேலை செய்ய கிச்சனுக்கு ஓடிடுவியே, அப்புறம் எனக்கு உன்னை கொஞ்சத்துக்கு டைம் கிடைக்காதே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பெட்லயே பேஷண்டாவே இருடி பிளீஸ். அடப்பாவமே, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாக கூடாதுன்னு வேண்டிக்கிற புருஷனை நான் இப்பதான் பாக்குறேன். விஜய் நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு காஃபியை எடுத்து கொடுக்கறான். காவேரி வெக்கப்பட்டுக்கிட்டே அதை வாங்குறா. வானம் மேகமூட்டமா இருக்கு. லேசா தூறல் போடுது. காவேரி மெதுவா படியேறி மொட்டை மாடிக்கு வரா. விஜய் அங்க துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு இருக்கான். ஏய், யாருடி உன்னை மேல வர சொன்னது? லேசா தூறல் போடுது பாரு, கீழே போ முதல்ல. நீ சும்மா இருங்க விஜய், நான் நல்லா தான் இருக்கேன். இந்த லேசான மலையில உங்க கூட நிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அவ மெதுவா போய் விஜயோட தோல்ல சாஞ்சுக்கிறா. விஜய் தன்னோட கைய அவ தோல் மேல போட்டு அணைச்சுக்கிறான். நம்ம விஜய் கேக்குறாரு, பாக்கியராஜ் சார் படத்துல வர மாதிரி மழை சீன்ல வச்சு ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா? ஆனா எனக்கு அந்த பாட்டு பாடி ஆடுறதெல்லாம் தெரியாதடி, எனக்கு வரவும் வராது. காவேரி சிரிச்சுக்கிட்டே, பாட்டெல்லாம் வேணாம் விஜய், நீங்க என் கூடவே இந்த மாதிரியே ஆயுசுக்கு இருந்தா போதும். ஆயுசுக்கு என்ன, அதுக்கப்புறமும் உன் கூட தான் இருப்பேன். ஆனா ஒரு நிபந்தனை, எனக்கு தினமும் காஃபி நீ தான் போட்டு தரணும். 2 பேரும் மழையில லேசா நினைச்சுக்கிட்டே அந்த அமைதியை ரசிக்கிறாங்க. ஹால்ல கங்காவும் யமுனாவும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் மாடியில இருந்து கீழே இறங்கி வரான். கங்கா சொல்றா, ஏய் யமுனா, இங்க பாருடி. மாடிக்கு போயிட்டு வர விஜய் முகத்துல என்னவோ 1000 வாட்ஸ் பல்ப் எரியுற மாதிரி வெளிச்சம் அடிக்குதே. அதுக்கு நம்ம யமுனா சொல்றாங்க, பின்ன இருக்காதக்கா, அக்கா கூட மழையில ரொமான்ஸ் பண்ணிட்டு வராரு. மாமா, அக்காவோட கால் காயம் ஆறிடுச்சுல, இனிமே கிச்சன் பக்கமே வரமாட்டீங்க என்ன? விஜய் லைட்டா அசடு வளைஞ்சுக்கிட்டே, ஏய் லூசுங்களா, சும்மா இருங்கம்மா. காவேரிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ணா நீங்க என்னடான்னா எப்ப பாரு கிண்டலாவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாரு. கங்கா சொல்றாங்க, நாங்களும் தான் பாக்குறோமே, ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல காவேரிய ஓவரா கொஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்பன்னு பார்த்து காவேரி உள்ள வரா. யமுனா, கங்கா, அவரை எதுவும் சொல்லாதீங்க, அவரு தங்கமான புருஷன். அதுக்கு நம்ம யமுனா சொல்றாங்க, ஆஹா வந்துட்டாங்கடா சப்போர்ட்டுக்கு. சரி சரி, நாங்க கிளம்புறோம், நீங்க உங்க புராணத்தை தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஈவினிங் டைம், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. விஜய் ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டு இருக்கான். காவேரி வாசல் வந்து நிக்கிறா. காவேரி, நான் ஃபேக்டரியில ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு அப்படியே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிடுறோம், அப்புறம் சினிமாவுக்கு போறோம், நீ அழகா ரெடி ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படி இறங்கி போறான். வெளியே வானம் இருட்டுனதுனால அந்த இடமே ஒரு திகிலாவும் பிரம்மாண்டமாவும் இருக்குது. எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஒரு தெருநாய் ஊழையிற சத்தம் மட்டும் கேக்குது. அதை கேட்டதும் காவேரிக்கு மனசுக்குள்ள லேசா திக்கு திக்குன்னு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. விஜய் காரை எடுத்துக்கிட்டு போறான். பயங்கரமான மழை கொட்டி தீர்க்குது. இடியும் மின்னலும் காதை கிழிக்கிற மாதிரியும் கண்ணை பறிக்கிற மாதிரியும் இருக்கு. ஹால்ல காவேரி பட்டு புடவை கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா ரெடியாகி உட்காந்துருக்கான். அங்க செவுத்துல மாட்டிருக்கிற கடிகாரம் டிக் டிக் அப்படின்னு ஓடுற சத்தம் மட்டும் அந்த அமைதியான வீட்டுல ரொம்ப தெளிவா கேக்குது. விஜய்க்கு போன் பண்ற காவேரி. சுவிட்ச் ஆஃப்னு வருது. காவேரி பதட்டத்தோட, என்ன இன்னும் வரல, மழை வேற கொட்டுது அப்படின்னு
தனக்குள்ளேயே சொல்லிக்கிறா. வாசல்ல இருக்கிற மஞ்சள் நிற ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் மழையில நனைஞ்சு பளபளப்பா தெரியுது. அந்த மழையோட இரைச்சலை தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. மழை இன்னும் கொடூரமா பெய்யுது. இருட்டு கிழிச்சுக்கிட்டே ஒரு காரோட வெளிச்சம் காவேரியோட வீட்டு வாசல்ல வந்து விழுது. காவேரிக்கு முகம் அப்படியே மலருது. விஜய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஹால் கதவை திறந்துகிட்டே ஓடி வரா. ஆனா கார் டிரைவர் சீட்ல இருந்து இறங்குறது விஜய் இல்ல, விஜயோட ஃபேக்டரி மேனேஜர். அவரு சேத்துல கால் வச்சு தள்ளாடி தள்ளாடி நடந்து வர்றாரு. மேனேஜரால காவிரியோட முகத்தை பார்க்கவே முடியல. மழையில தொப்பெல்லாம் நனைஞ்சு குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே நிக்கிறாரு. காவேரி பயத்தோடவே கத்திக்கிட்டே, மேனேஜர் சார் நீங்களா, விஜய் இங்க அப்படின்னு கேக்குறா நம்ம காவேரி. மேனேஜர் எந்த பதிலும் சொல்லாம மெதுவா பின்னாடி போய் காரோட பின் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா உள்ள கார் சீட்ல விஜய் சுயநினைவே இல்லாம சரிஞ்சு கிடக்குறான். அவனோட கையில காவேரிக்காக வாங்கின மல்லிகைப்பூ இருக்கு. ஆனா அந்த பூ முழுசாவே ரத்தத்துல நனைஞ்சு கிடக்கு. அவன் போட்டிருந்த அந்த வெள்ளை சட்டை முழுக்க ரத்தம். கார் சீட்ல இருந்து ரத்தம் வலிஞ்சு சொட்டிக்கிட்டே இருக்கு. காவேரி இத பார்த்ததும் அப்படியே சிலையாகி நிக்கிறா. கண் இமைக்காம உறைஞ்சு போயிருக்கா. ஒரு பெரிய இடி சத்தம் சுத்தி பேய் மழை கொட்டி தீர்க்குது. பெரியன் உறைந்த முகமும் விஜயின் ரத்தம் தோய்ந்த கையும் மட்டும்தான் அந்த இருட்டில் தெரியுது.